இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே ஒரு டெம்ப்டிங்கு. ஆனால் சாப்பிட முடியல. கடைக்கு போவேன், நானும் மறந்துட்டு வந்துடுவேன். சம்டைம்ஸ் சூடாகவும் இருக்காது, அதனால் வாங்காமல் வந்துடுறதா. அப்போது ஒரு டைம் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கும்போது வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, வாழைக்காய் இருக்குது எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லி. ஓகேன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி பஜ்ஜி போடலாம் 4 வாழைக்கட்டு இருந்தாங்க. அதில் 2 வந்து பொரியல் பண்ணிவிட்டு 2 இருந்தது. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாழைக்காய் சீவிர அந்த இது இருக்கு இல்லையா, அது இல்லை. அதனால் கத்தியிலே கொஞ்சம் தடிமனாக தான் சீக்க முடிஞ்சது. கத்தின்றனால அதை ஸ்லைஸ் வரல. ஆனால் நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் இது மெல்லிசாக இருந்தது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருந்தது. அதை நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும். இல்லைனா வந்து அது ஒரு மாதிரி கருப்பு கலர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தண்ணியில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சி மாவு பார்த்திங்கன்னா எண்ணெய் காயுதுங்கிட்டு. அதுக்கப்புறம் பச்சி மாவு வந்து சக்தி இருக்கு இல்லையா, அந்த பச்சி மாவு தான் வந்து இன்ஸ்டன்ட் தான். அந்த பச்சி மாவு அதில் எல்லாம் கலந்துருக்கும், உப்புலேருந்து எல்லாமே. லைட்டாக தண்ணி மட்டும் கலந்துட்டு அதை நல்லா போட்டு எடுக்கிறேன். நல்லா போட்டு எடுத்தால் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா வந்துருந்தது. நல்லா சாஃப்டாக, நல்லா கிறிஸ்பியாக, நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இதோட டீக்கு ஈவினிங் ஸ்நாக்காக ஒரு 5-5:30 மணிக்கு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.